ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். இன்றைக்கு கூட ஒரு சின்ன ஓமையாக ஒரு காரியமாக பார்க்குமே, நம்ம ஜனங்களுக்காக என்ன பண்ணுறாங்க, அரசாங்கம் இந்த பூமியில் வாழ்கிற எல்லா ஜனங்களுக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு அரசாங்கமும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இடங்களுக்கு ஜனங்கள் பயணிக்க அவங்களுடைய வசதியாக ட்ரெயினை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, பஸ் வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோன்னு வைங்களேன், போகிற பொழுது அடித்து பிடிச்சி ஏறி என்ன பண்ணுவோம், ஒரு சீட்டை போடுவோம். அதில் ஒரு துண்டை ஏதோ ஒரு பொருளை வச்சு என்ன பண்ணுவோம், அந்த இடத்த பிடிச்சிருவோம். அது ட்ரெயினாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், எந்த இடத்துல ஒரு இடத்த நம்ம என்ன பண்ணிவிடுவோம், பிடிச்சிடுவோம், அதில் உட்காந்துருவோம். நம்ம எந்த ஊர் போகிறோமோ அங்கே போய் இறங்கிடுவோம். அதன் பிறகு அந்த சீட்டில் வேறொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, பயணிப்பாங்க. அரசாங்கம் ஜனங்களுடைய நன்மைக்காக இதை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம போய் இறங்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது, அங்கே இறங்கிடுவோம். அதன் பிறகு இன்னொருத்தவங்க வருவாங்க. வாழ்க்கையும் அப்படி தாங்க. ஒரு குறுகிய காலம், ஒரு 70, 80, 90 வயசில் உள்ளவங்கள போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று தான் ஸ்கூல் போனோம், படித்தோம், காலேஜ் போனோம், இன்றைக்கி இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, நேற்று நடந்தது போல் இருக்குது, எல்லாம் காலங்கள் ஓடி போச்சு, எப்படி ஓடுதுன்னு தெரியாது. இப்படி தான் மனிதனுடைய வாழ்க்கையும். ஒரு சீட்டு பிடிச்சி எப்படி உட்காரணுமோ அதே போல் தான் வாழ்க்கை. அதே போல் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், எல்லோரும் ஒரு சீட்டு பிடிக்கணும். எங்கே, நமக்குன்னு ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டுறோம், கொஞ்ச நாள் வாடுறோம், நமக்குன்னு குடும்பம் உண்டாகுது. அப்புறம் என்ன பண்ணிடுறோம், பஸ்ஸில் எப்படி போய் இறங்குறோமோ அதே போல் வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன பண்ணிடுறோம், நரகமோ சொர்க்கமோ போயிடுறோம். ஆனால் நம்ம போகிறப்ப இறங்குற இடம் எப்படி நல்ல இடமா இருக்கிறத நம்ம தேர்வு செய்து போகிறோமோ, அதே போல் நம்ம போய் பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லையோ பயணித்து நம்ம இறங்குற இடம் ஏதாவது ஒரு நன்மைக்கு எதுவாக ஒரு பொருள் வாங்குவோம், எதுக்காக போவோம். அதே போல் வாழ்க்கையின் முடிவில் நம்ம போய் இறங்குற இடம் பரலோகமாக இருக்கட்டும். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா இந்த பூமியில் கஷ்டப்படுறோம், எல்லாத்துலேயும் எவ்வளவோ போராடுறோம், சஞ்சலப்படுறோம், கண்ணீர் வடிக்கிறோம், குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, எல்லாவற்றுக்கும். நம்மளும் என்ன பண்ணுவோம், இந்த நாட்களில் பரலோகத்தில் போய் நம்மளுடைய வாழ்க்கை நன்மைக்கு எதுவாக பயணித்து பரலோகத்தில் போய் இறங்குறவங்களா நம்ம இருப்போம். ஆமென். அல்லேலூயா.